வெல்கம் டு ஜேசி புக் பைட். இன்றைக்கி ஒரு புக்கை பற்றின இம்பார்ட்டண்ட் விஷயத்தை சொல்ல போகிறோம். எனக்கு கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயும் போக முடியாதனால இந்த 2 புக்கும் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு என் டைமை பாஸ் பண்ணுறதுக்கு. புக்கோட நேம் பார்த்திங்கன்னா பிஃபோர் த காஃபி கெட்ஸ் கோல்டு. இதில் 3 புக்கு இருக்குது. என் கையில் இப்போதைக்கு 2 புக்கு தான் இருக்குது. ஸோ மீடியம் இல்லைன்னா அட்வான்ஸ்டு லேர்னர்ஸுக்கு இந்த புக் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இதோட கதை என்ன அப்படின்னா, சிம்பிளாக ஒரு 3 லைன்ஸ் சொல்லணுன்னா, பிஃபோர் த காஃபி கெட்ஸ் கோல்டு இதுதான் டைட்டில். ஜப்பானில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது. அந்த காஃபி ஷாப்பில் ஒரு டைம் மிஷின் இருக்குது. அந்த டைம் மிஷினில் ஏறி அவங்க பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணலாம். அப்படி ட்ராவல் பண்ணுறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம நினைக்கலாம், இந்த மாதிரி டைம் ட்ராவல் மிஷின் இருக்குன்னா அந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்குமே, நிறைய பேர் ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்களே அப்படின்னா அங்கே யாரும் வரதே கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த டைம் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி இங்கேருந்து நம்ம பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. அப்படியே நீங்கள் மாற்றணும்னு நினச்சாலும் அது ஃப்யூச்சரில் வந்து எந்த விதமான மாற்றத்தையும் உண்டாக்காது. அப்போ ட்ராவல் பண்ணுறதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரியான அர்த்தம். இன்னொன்று, நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த கஃபேயில் அதே சீட்டில் ட்ராவலிங் மிஷினில் தான் உட்காந்துருக்க முடியும். நீங்கள் எந்திரிச்சு வெளியிலலாம் போயிட்டு வர முடியாது. அப்போ அதே இடத்துல தான் உட்காந்தாகணும். அந்த காஃபி ஷாப்பு வரவங்களை மட்டும் தான் நம்ம மீட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, நம்ம டைம் மிஷின் ஆன் ஆகும்போது சூடாக ஒரு கப்பில் காஃபி வைப்பாங்க. ஸோ அந்த காஃபி ஆறுறதுக்குள்ளார நம்ம திரும்பி வந்துடணும். அதான் பிஃபோர் த காஃபி கெட்ஸ் கோல்டு. அப்போ இந்த காஃபி ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி வந்தாகணும். இல்லைன்னா நம்ம கோஸ்டாக மாதிரி அந்த டைம் மிஷின்லேயே உட்காந்துருவோம் கடைசி வரைக்கும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால யாரும் அதை பெருசாக ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. அப்படி இருந்தாலும் ஒரு 4 பேர் இந்த புக்கில் ட்ராவல் பண்ணணும், அந்த டைம் மிஷினில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒன்று வந்து அவங்க லவ்வர், இன்னொன்று வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பார்க்கறதுக்கு போகிறாரு, இன்னொன்று ஒரு சிஸ்டர் இன்னொரு சிஸ்டரை பார்க்குறதுக்கும், இன்னொன்று அம்மா ஒரு பையனை பார்க்குறதுக்கும் போகிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு புக், பிஃபோர் த காஃபி கெட்ஸ் கோல்டு. ஸோ இந்த 4 பேரும் எதுக்காக போகிறாங்க, எதையுமே மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சாலும் ஏன் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கதை. அதை நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு புக். இதில் முக்கியமான ஒரு விஷயமே என்னென்னா, த வே தே ஹவ் ரிட்டன் த ஸ்டோரி. அந்த ரைட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ரைட்டிங்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த வேர்ட்ஸு, இந்த சென்டென்ஸ் ஃப்ரேமிங் பண்ணியிருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் ஹார்ட் வார்மிங்னு சொல்லலாம் அந்த டைமில். அது கொரோனா டைமில் வீட்டுக்குள்ளே இருந்தப்போ யோசிச்சு பார்த்தோம்னா இந்த புக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம். அதனால் இதில் 3 புக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு புக்கு பிஃபோர் த காஃபி கெட்ஸ் கோல்டு, செகண்ட் புக்கு டேல்ஸ் ஃப்ரம் த கஃபே, இதுக்கப்புறம் இன்னொரு புக்கு இருக்குது பிஃபோர் த மெமரி ஃபேட்ஸ் அப்படின்ட்டு. 3மே பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டோரிலாம், பட் வேறு வேறு ஆட்கள் அந்த டைம் மிஷினில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, பாஸ்ட்டுக்கு ஒரு இடத்துல ஃப்யூச்சருக்கும் போயிட்டு வருவாங்க. இதை நீங்கள் படிச்சிங்கன்னா உண்மையிலே ஒரு ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். ஒரு லீவ் நாளில் இல்லை ஒரு வெக்கேஷனில் நீங்கள் புக்கு படித்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கு 2மே உங்களுக்கு வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். பட் பிகினர்ஸுக்கு இது செட் ஆகாது. பிகினர்ஸுக்குலாம் வேறு புக் தான். இது கொஞ்சம் மீடியம் இல்லைனா அட்வான்ஸ்டு லேர்னர்ஸ் ஸ்டடி பண்ணுறாங்க இல்லையா, புக்ஸ் நிறைய படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது 2மே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும்.